ஹாய்ப்பா. இப்போ வந்து நீட்டுக்கு போராட்டம் பண்ணுற எல்லா பசங்களுக்கும் நாங்கள் பொதுமக்கள் சார்பாக இந்த கோரிக்கை நல்லபடியாக நிறைவேறணும். இதுக்கு நல்லபடியாக வந்து மத்திய கவர்மெண்ட்டு முடிவு எடுக்கணுன்றது நாங்கள் வேண்டிக்கிறோம். இது நல்லபடியாக நடக்கும். இந்த நீட்டு ஒழிச்சாலே ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சினிமா நடிகைகள் எல்லோரும் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க. அதுக்கெலாம் வந்து உண்மையாகவே பெரிய மனசு வேணும். நல்லபடியாக நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுக்கு எல்லாருக்கும் சார்பாக நாங்களே நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, இந்த ஜூலியம்மா உன்னையெல்லாம் யார் கூட்டுது? உன்னை வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சி வைக்கலாம் வாமா வாமான்னு. இங்கே பாரு, மரியாதை நீ கிளம்பி போயிரு. இப்படி தான் ஜல்லிக்கட்டில் போய் என்ன பண்ணேன், நான் தான் ஜல்லிக்கட்டையே நிறுத்துனேன்னு சொன்னேன். இப்போ அதேமாதிரி இங்கே வந்து உட்காந்து என் நீட்டை நான் தான் நிறுத்துனேன்னு சொல்ல போறியா? ஏற்கனவே உன் பகுமான பாடிக்கிட்டு இருக்க நீ. நான் தான் ஜல்லிக்கட்டை நிறுத்தினேன், நான் தான் ஜல்லிக்கட்டை நான் தான் மாடை போய் அணைச்சேன்னு. இதில் இது வேற வந்து எங்களை வந்து அசிங்கப்படுத்தி எங்களை ஃபுல்லாக டாமினேட் பண்ணி நீ பெரிய அளவாயெல்லாம் நினைக்கிறியா? வாயை மூடிட்டு பேசாமல் வீட்டில் போய் உட்காந்துக்க. அதுக்கப்புறம் சனம் செட்டி, நீ வந்து மீட்டிங்க்கு வந்தவமே தெரியல, நீ வந்து அங்கே போராட்டம் பண்ண வந்தவமே தெரியல, ஹைஜெக் பண்ண வந்தவங்களுமே இருக்க. வந்தவுடனே விஜய் படத்தை ஏன் ஓட்டுறீங்கன்னு கேட்குறிய? அந்த படம் எப்போ வந்த உடனே ரிலீஸ் பண்ணாங்களா? அதுக்கு எவ்வளோ போராட்டம் நடந்துச்சு? அதுக்குன்னு ஒரு தனி டீம் பசங்க படம் ரிலீஸ் ஆகுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அவங்க கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்களே? உனக்கு என்ன பிரச்சனை? வந்தியா அந்த போராட்டத்தில் அமைதியாக கலந்துட்டு போ. இந்த மாதிரி வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க நீ. வர்றவங்களாம் போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் சொல்கிறேன். வந்து கூட்டத்தை குழச்சி விட்டு ஹைஜெக் பண்ணி இந்த டெல்லியில் போராட்டத்தில் என்ன 26 பேர் வந்து குற்றவாளிகளாம். ஆல்ரெடி அவங்க வந்து குற்றம் பண்ணவங்க தான் அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி கத்தி அருவா தூக்கிட்டு போயிருந்துருக்கானுங்க. நேர்மை நடத்துகிற பசங்க வந்து இதனால அந்த நேர்மை நடத்துகிற பசங்க பேரும் கெட்டு போகுது. உங்களுக்கு போராட்டத்தில் அப்படி போய் கேவலப்படுத்தணும்னா நீ தனியாக போய் போராட்டம் பண்ணிக்க. நன்றிப்பா.